ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? இந்த கதையில நம்ம பார்க்க போறது வம்சி. வம்சிக்கு இடது கை கிடையாது. ஆனா செல்ஃப் டிஃபென்ஸ் மேல எப்பவுமே ஒரு அலாதியான ஆர்வம் வம்சிக்கு. செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துத்தர ஒரு அகாடமிக்கு போய் அங்க இருக்கிற ஒரு குருஜி கிட்ட எனக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் கத்துத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வம்சி கேட்குறாங்க. ஆனா அந்த குருஜிக்கு இவருக்கு கத்துத்தரதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா, ரொம்ப சீக்கிரமா அவரோட முயற்சிய விட விரும்பாத வம்சி, திரும்ப திரும்ப அந்த குருஜி கிட்ட போய், "இல்ல, நான் இதுல ரொம்பவே தீர்க்கமா இருக்கேன். இத கத்துக்கணும் அப்டின்ட்டு. நீங்க வந்து ப்ளீஸ் எனக்கு சொல்லிக் குடுங்க" அப்டின்னு சொல்லிட்டு அடிக்கடி போய் அவர தொந்தரவு பண்ணி, பேசி கன்வின்ஸ் பண்ணி, எப்படியோ குருஜிய ஒத்துக்க வச்சுர்றாரு. அகாடமில இருக்க மத்த ஸ்டூடண்ட்ஸுக்கெல்லாம் நெறைய டெக்னிக் சொல்லி தராங்க குருஜி. ஆனா, வம்சிக்கு ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் சொல்லிக் குடுத்து, "இந்த ஒரு டெக்னிக்க திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணு" அப்டின்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. அந்த ஒரே ஒரு டெக்னிக்க நெறைய தடவ பிராக்டிஸ் பண்ணி, பண்ணி அதில எக்ஸ்பர்ட் ஆயிர்றாரு வம்சி. அந்த அகாடமியில நடக்கிற டோர்னமெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஜெயிக்க ஆரம்பிச்சுர்றாரு. கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தடுத்த லெவலுக்கு போயி, இப்ப அவரோட ஆப்போனன்ட் யாருன்னா, அந்த ஊர்லயே செல்ஃப் டிஃபென்ஸ் ஆர்ட்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிற ஆள் கூட தான் வம்சி இப்போ சண்ட போடணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வம்சிக்கு பலமா அடி விழுகுது. ஒரு கட்டத்துக்கு மேல ஆப்போனன்ட்ட சமாளிக்கவே முடியாது அப்படின்னு வம்சி சோர்ந்து போயிர்றாரு. நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிடைச்ச பிரேக்ல குருஜி கிட்ட போய் வம்சி பேசுறாரு. எனக்கு ரொம்ப இந்த பேட்டில் கஷ்டமா இருக்கு. இதுல என்னால சமாளிக்க முடியும்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லிட்டு குருஜி கிட்ட போய் வம்சி சொல்றாரு. உன்னால ஆப்போனண்ட்ட திருப்பி அடிக்க முடிஞ்சா கண்டிப்பா நீ ஆப்போனண்ட்ட ஜெயிச்சிருவ. முடிஞ்ச அளவு சமாளி. உன்னை செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கோ. கரெக்டான டைம் பார்த்து திருப்பி அடி அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்றாங்க. வம்சி குருஜி சொன்னதை நல்லா மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சிச்சுவேஷன் சாதகமானதுக்கு அப்புறமா வம்சி குருஜி சொன்ன டெக்னிக்கில் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவரோட அடியை எதிர்பார்க்காத ஆப்போனண்ட் இவர்கிட்ட இருந்து மேலும் மேலும் அடி விழ சுருண்டு படுத்துறாரு. ஆப்போனண்ட்னால எந்திரிக்கவே முடியலை. டோர்னமெண்ட்டை வின் பண்ண சந்தோஷத்துலையும் அதே நேரம் குழப்பத்தோடையும் குருஜி கிட்ட ஓடி வந்த வம்சி, அது எப்படி குருஜி இவ்வளோ கரெக்டாக என்னை கைட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. நான் உனக்கு சொல்லித் தந்த அந்த டெக்னிக் படி உன்னோட அடியிலிருந்து யாராவது தப்பிக்கணும்னா உன்னோட இடது கையை பிடிச்சு இழுத்து அவங்க பக்கத்தில் கொண்டுட்டு வந்து உன்னோட மொத்த பாடியும் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் உனக்கு தான் இடது கையே கிடையாதே, அதனால நீ கொடுக்குற எல்லா அடியும் வாங்கியே தான் ஆகணும். ப்ளஸ் நீ இந்த டெக்னிக்கை திருப்பி திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணி இதில் நல்லா எக்ஸ்பர்ட் வேற ஆயிட்டியே. குருஜி சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த வம்சி அப்படியே குருஜியை திகைச்சு போய் பார்த்தாராம். இதே மாதிரி தான் நாமளும் ஒவ்வொரு நேரத்துலையும் நம்மளோட பலம் என்ன, நம்மளோட பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெளிவாக கால்குலேட் பண்ணணும். எந்த ஒரு பேட்டில்லையும் நமக்கு என்ன ரிசல்ட் வேணுமோ அதை மட்டும் மனசில் ஸ்ட்ராங்காக நிறுத்திட்டு நம்மளோட பலவீனம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும். அப்படியே பலவீனம் வெளியே தெரிஞ்சாலும் அது ஆப்போனண்ட்டுக்கு யூஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ஐ ஹோப் யூ ஆல் லைக் த ஸ்டோரி.